அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சீனி குச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீனி சேவ் இது வந்து கடலை மாவில் செய்ய போகிறோம். நல்லா சுவையாக இருக்கும். 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு முடிஞ்சால் சளிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாசமாக சுவையாக வேணும்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். முதல்ல ஒரு 1/4 கப் அளவு சேர்த்து கலந்துக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். சில மாவுக்கு தண்ணி அதிகமாக செல்லும், சில மாவு கம்மியான தண்ணி தான் எடுக்கும். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவு தண்ணி மிச்சம் இருக்குது, பார்த்து சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்ததுன்னா கையாலே உருட்டி எடுத்துக்கலாம். அதிக மாவு பிணைஞ்சிங்கன்னா முறுக்கு கட்டையில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எடுத்துகிட்டு முறுக்கு புளியிற வச்சில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய விடலாம். எண்ணெய் நல்லா காயணும். சலசலப்பு அடங்குற வரை வேக வச்சு எடுத்துக்கணும். முடிஞ்சால் இந்த மாதிரி கட் பண்ணி விடலாம் இடையில, இல்லைன்னா மொத்தமாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப முருக வேக வைக்க வேண்டாம். கையில் உருட்டி எடுத்து அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வர்றதுக்காக தான் உருட்டுறோம். இதை சின்ன சின்னதாக உடச்சி விடலாம். அரை கப் சீனியை சேர்த்துட்டு ஒரு அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி பதம் நல்லா மாறணும். பாகு இந்த பதம் வந்ததும் இதை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாகெல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிளறலாம். சீக்கிரமே உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ சீனி குச்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.